Okay, good evening, Pralyan. Good evening, sir. Okay, good evening. Good evening, sir. இல்ல இது வந்து தமிழ் மீடியம் கிளாஸ் தான். இல்லைன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு வேற ஒரு கம்ப்யூட்டர்ல வேற ஒரு இடத்துல செய்து போட்டு அது நான் கிளவுட் டிரைவ்லாம் போட்டேன்னா காண இல்லை. பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு வரணும் பண்ணிட்டு கிளவுட்ல போட்டா இருக்குமான்னு பார்த்தா கிளவுட் டிரைவை காண இல்லை. கிளவுட் டிரைவ்ல ப்ரெசன்டேஷனை காண இல்லை. பரவாயில்லை, நான் உங்களுக்கு அது முன்னுக்கு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் வருது. அதால இன்னைக்கு அந்த இங்கிலீஷ் ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷ் மீடியம் ப்ரெசன்டேஷனை பற்றி கொண்டு செய்யறேன். நான் நாளைக்கு உங்களுக்கு தமிழ் மீடியம் ப்ரெசன்டேஷனை போட்டு விடுறேன். அது பிரச்சனை இல்லையா? அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அதுக்குரிய தமிழ் விளக்கங்களையும் சொல்லி கொண்டு போவேன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை முதல் தமிழ்ல என்ன பேர் கொண்டு அழைப்பார்கள் என்று சொன்னால் பணி செயல் முறைமை. பணி செயல் முறைமை இதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தினுடைய தமிழ் பதம். சிஸ்டம் என்று சொன்னாலே அது முறைமை என்றுதான் சொல்லுவார்கள். ஆப்பரேட்டிங் என்று சொல்லிக்க அதை பணி செயல் என்று சொல்ல, பணி செயல் முறைமை என்று சொல்றது. இது வந்து உங்களுடைய யூனிட் 5. சரியா? யூனிட் 5 இந்த பாடத்தை நாங்கள் அதுல யூனிட் 4ல வந்து லாஜிக் கேட்ஸ்ல கொஞ்சம் கேள்விகளும் மற்றது எக்ஸாம் பேப்பர் போட்ட நான் எல்லாரும் எக்ஸாம் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய எக்ஸாம் எல்லாம் செய்து முடிச்ச பிறகு அது பிறகு இந்த கேள்வி எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுவேன். சரியா? எக்ஸாம் செய்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க செய்யாமல். எல்லாரும் இந்த எக்ஸாமை செய்து முடியுமா? சரியா? நீங்கள் செய்தால்தான் எக்ஸாம் செய்தால்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க, எவ்வளவு தூரம் உங்களுக்கு விளங்கி கொண்டது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? எக்ஸாம் செய்ய வழி கிடைக்கலாம் உங்களுக்கு ஒரு உத்வேகம். கட்டாயம் எல்லாரும் எக்ஸாம் செய்யணும். நான் மாதிரி உங்களுக்கு இப்ப எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணி சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு வாரக்கிழமையில இருந்து எல்லாம் ஸ்ட்ரிக்டா பார்ப்பேன். ஹோம்ஒர்க்குகள் உங்களுடைய எக்ஸாம் அதுகள் எல்லாம் நீங்க ஒழுங்கா செய்றீங்கன்னு பார்ப்பேன். தெரியும் எல்லாம் ஒழுங்கா போய்கொண்டு இருந்தா தான் தொடர்ந்து இங்கே இதுல படித்து கொண்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அப்ப யூனிட் 5 இப்ப நான் தொடங்க போறேன். அந்த கேள்விகள் எல்லாம் ரிவ்யூ பண்றேன். இடையில ஒரு நாள் ரிவ்யூ பண்றேன். அதை விட லாஜிக் கேட்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சது. வேற யாருக்கும் யாராவது புதுசா வந்திருந்தா அல்லது போனால் வேற யாராவது புதுசா வந்திருந்தா அல்ல போனால் லாஜிக் கேட்ஸ்ல ஏதாவது 1-2 நாள் மிஸ் பண்ணி இருந்தா இன்றைக்கு இரவு 9 மணிக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு திருப்பி ரீஸ்டார்ட் பண்றேன். இங்கிலீஷ் மீடியத்துல கனவே திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ண முடியாது. புதுசா வந்தாக்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரீஸ்டார்ட் பண்றேன் அந்த கிளாஸ். இது யூனிட் 4. நீங்க விருப்பம் என்று சொன்னா அவங்களுக்கு யூனிட் 6 போய் கொண்டிருக்குது. நீங்க விருப்பம் என்று சொன்னா அதுல வந்து ஜாயின் பண்ணலாம். என்று சொன்னா தமிழ்ல தான் நான் விளங்கப்படுத்த. நீங்க நோட்ஸை வச்சுக்கொண்டு சரியா தமிழ் மீடியத்துக்குரிய நோட்ஸை வச்சுக்கொண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியிருக்கணும் தமிழ் மீடியம் நோட்ஸ். அதை வச்சுக்கொண்டு அந்த இங்கிலீஷ்ல சொல்றதை நீங்க தமிழ்ல தான் விளங்கப்படுத்துவேன். சரியா? விளக்கம் எல்லாம் தான் அவங்களுக்கு நோட்ஸ் தான் இங்கிலீஷ்ல இருக்க முடியும். விளக்கம் எல்லாம் தமிழ் தான் போய் கொண்டிருக்கு. அதுல நீங்க இருக்கலாம். சரியோ? அதுல எந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இரவு ஃப்ரீயா இருந்தா இரவு 9 மணிக்கு நீங்கள் வாங்குவோம். சரி, இதே ஐடி இதே பாஸ்வேர்டோட வாங்க. ரைட், இப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பணி செயல் முறைமை என்ற பாடத்துக்குள்ள வருவோம். சரியா? திருப்பி இப்ப லேட்டா வந்து ஜாயின் பண்ணாங்களுக்கு சொல்றேன். ஏன் இது இப்ப இங்கிலீஷ் இருக்குன்னா நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி செய்துட்டு கிளவுட் டிரைவ்ல போட்டு வச்சேன். நான் இப்ப அந்த கிளவுட் டிரைவை அக்சஸ் பண்ணிடலாம இருக்குது. அதனால இப்ப உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸை வச்சு விளங்கப்படுத்துறேன். நாளைக்கு தமிழ் மீடியம் நோட்ஸை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன்னா சரியா? ரைட், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூனிட் 5. முதல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னண்டா பிள்ளைகள்? ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தினுடைய வேலை என்னண்டா கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் போன்றவற்றை முகாமைத்துவம் செய்கிறது தான் என் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துடைய வேலை, பிரதானமான வேலை. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி.
சரியா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி. அவருடைய வேலை என்னன்னு சொன்னால் கம்ப்யூட்டர்ல எங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கிற வன்பொருட்கள் மென்பொருட்களை முகாமைத்துவம் செய்கிறது. அதே நேரத்தில் யூசருக்கு கம்ப்யூட்டரை இயக்குவதற்கு தேவையான பயனர் இடைமுகத்தை வழங்குதல். சரியா? யூசர் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லுவோம். யூசர் இன்டர்ஃபேஸ், பயனர் இடைமுகம். உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? தமிழ்ல தெரிஞ்சு கொள்றது ஓகே, தமிழ்ல எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இங்கிலீஷ்ல நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் பாவிக்கிற கம்ப்யூட்டர் வந்து இங்கிலீஷ் புரியதுதான். நாங்கள் மேல மேல படிச்சு கொண்டு போகக்குள்ள அங்க ஃபுல்லா கம்ப்யூட்டர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல போய்கொண்டே இருக்கும். ஸோ அப்ப இங்கிலீஷ் வேர்ட் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுவோம். ரைட். அப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றது பணிச்செயல் முறைமை என்று சொன்னா கணினியில் உள்ள வன்பொருட்கள் மற்றும் மென்பொருட்களை முகாமைத்துவம் செய்கிற ஒரு முறைமை மென்பொருள். இது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் பிரிக்கலாம் பிள்ளைகள். சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? சாரியா, கொஞ்சம் நாய்ஸ் வந்து இருந்தது. ரைட், ஓகே. ஸோ அப்ப உலகத்திலையும் சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் பிரிக்கலாம், மென்பொருட்களை பிரிக்கலாம். முறைமை மென்பொருட்கள், அடுத்தது பிரயோக மென்பொருட்கள் என்று சொல்லி நாங்கள் பிரிக்கலாம். நீ பார்க்க போறோம். முறைமை மென்பொருட்கள், பிரயோக மென்பொருட்கள் சொல்லி பிரிக்கலாம். அந்த முறைமை மென்பொருள் ஒரு வகைதான் வந்து இந்த பணி செயல் முறைமை என்று சொல்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல. சரியா? முறைமை மென்பொருளுடைய ஒரு பகுதி தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒரு முறைமை மென்பொருள். அதை என்ன செய்யணும்னு சொன்னா கணினியினுடைய பௌதிக வளங்களான வன்பொருட்கள் மென்பொருட்களை முகாமைத்துவம் செய்வதோட பயனருக்கு ஒரு இடைமுகத்தை வழங்குது. பயனருக்கு அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இடைமுகத்தை வழங்குற ஒரு முறைமை மென்பொருளை தான் நாங்கள் பணி செயல் முறைமை என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? பணி செயல் முறைமைன்னு சொல்லுவோம். இப்ப பாப்போம். ஓகே, பரவாயில்ல. கணினியின் முறைமைய நாங்கள் அடிப்படையில மூன்றா பிரிக்கலாம். கணினியின் முறைமைய அடிப்படையில மூன்றா பிரிக்கலாம். என்னன்னு சொன்னா வன்பொருட்கள், வன்பொருள், மென்பொருள். என்னன்னு நீங்க படிச்சீங்கன்னா உயிர் பொருள் சொல்லி. இப்ப உயிர் பொருள் சொல்ற இல்ல, நிலைப்பொருள் சொல்லி ஒன்று இருக்கு. நிலைப்பொருள், நிலைப்பொருள். வன்பொருள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர். யார் என்ன கேள்வி? இல்ல இது தமிழ் மீடியா கிளாஸ் தான் பிள்ளைகளா? தமிழ் மீடியா கிளாஸ் தான். சரி, அந்த பிரசன்டேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துட்டு அதனால தான் இங்கிலீஷை வச்சு படிப்பிக்கிறேன். தமிழ்ல நான் உங்களை விளக்கப்படுத்தி தான் சொல்லி கொடுப்போம். நான் ஒரு பிரச்சனை இல்லை. நான் முன்னுக்கு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் தமிழ் படுத்தோம் மேலா கவனி. இனி பாரதெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமான தேவையான வேர்ட்ஸ். வன்பொருட்களை ஹார்ட்வேர் என்றும் மென்பொருட்களை சாஃப்ட்வேர் என்றும் நிலைப்பொருட்களை ஃபர்ம்வேர் என்றும் சொல்லுவோம்.
firmware. சரியா? அப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை நாங்கள் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், firmware, வன்பொருள், மென்பொருள், நிலைப்பொருள் என்று சொல்லி பிரிக்கலாம். வன்பொருட்கள் உங்களுக்கு தெரியும். வன்பொருளுக்கு உதாரணம் சொன்னா மவுஸ் சொல்லுவீங்க, கீபோர்ட் சொல்லுவீங்க, மானிட்டர், பிரிண்டர், ஸ்கேனர், என்ன இதோட சொல்லுவீங்க. மவுஸ் உங்களுக்கு தெரியும். மவுஸுக்கு தமிழ் பெயர் என்ன? சுட்டி. கீபோர்டுக்கு தமிழ் பதம் என்ன? சாவி பலகை. மானிட்டருக்கு தமிழ் பதம் என்ன? தெரிவிப்பி. ஸ்கேனருக்கு தமிழ் பதம் என்ன? வருடி. சரியா? பிரிண்டருக்கு தமிழ் பதம் என்ன? அச்சுப்பொறி. இதுகள் எல்லாமே வன்பொருட்கள். வன்பொருட்கள் என்ன மாதிரி என்று சொன்னா, வன்பொருட்கள் ஒரு திடமான வடிவத்தையும் கைகளால தொட்டு உணரக்கூடிய மாதிரி இருந்தது என்று சொன்னா அது வன்பொருள். கம்ப்யூட்டர்ல ஒரு திட்டமான வடிவத்தையும் கைகளால தொட்டு உணரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அது வன்பொருள். மென்பொருளை திட்டமான வடிவம் இருக்காது, கைகளால தொட்டு உணர முடியாது. மென்பொருள் என்ற ஆக்சுவலா அது என்னன்னு சொன்னா ப்ரோக்ராம், செய்நிரல், கணினி என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்ட ஒரு செய்நிரல் தான் மென்பொருள். நிலைப்பொருள் என்றா என்ன? இதுதான் இப்ப உங்களுக்கு புதுசு. இப்ப புதுசா கேள்விப்படுறீங்க. firmware என்றா என்னன்னு சொன்னா கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது firmware. கணினிய தொடக்கி வைக்கிற வேலையை செய்யறவர் firmware. அது ஒரு மென்பொருள் தான், ஒரு கோடிங் தான். அதற்ற வேலை என்னன்னு சொன்னால் கணினிய என்ன செய்யணும்னு சொன்னா தொடக்கி வைக்கிறது. அதெல்லாம் தொடக்கி வைக்கிறது. நீங்கள் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரை நீங்கள் ஆன் பண்ணிட்டு பவரை ஆன் பண்ணினோன்னா ஒரு பிளாக் ஸ்கிரீன் வரும், பிறகு ஒரு பீப் பண்ண ஒரு சவுண்ட் வரும். அது பிறகு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோடிங் விண்டோஸ் என்று சொல்லி லோடிங் ஆகி அப்படியே கொஞ்சம் இதை பாத்தீங்கன்னு சொன்னா டெஸ்க்டாப் நிற்கும். அல்லது போனால் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்க லாகின் நிற்கும். சரியும்? இவ்வளவு வேலை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தொடக்கி வைக்கிற அது மாதிரியான பணியை செய்து முடிக்கிறது யாருன்னு சொன்னா இந்த நிலைப்பொருள். கணினியின் செயற்பாட்டை தொடக்கி வைக்கிறது தான் நிலைப்பொருள். மென்பொருளுக்கு உதாரணம் தெரியும். இப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸோ அல்லது போனா லினக்ஸோ அது உங்களுக்கு தெரியும். அதே போல வேர்ட், எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட் அதுகள் எல்லாம் என்ன மென்பொருட்கள். ஆனால் நிலைப்பொருட்கள் என்றா எதென்று சொன்னால் கம்ப்யூட்டர்ல நிலைப்பொருள் என்றா எதென்று சொன்னால் பயோஸ். பயோஸ் என்று சொல்லி இருக்கு. பயோஸ் என்று சொல்லி கேள்விப்படுங்க. அதை பற்றி நாங்க படிக்க போறோம். பயோஸ் என்றது ஒரு நிலைப்பொருள். பயோஸ் என்று சொன்ன மீனிங் பேசிக். சொல்லுங்க. ஓகே, ரோம்பெருமா ரோம்பெரும். ஆனா அதை நிலைப்பொருள் என்று சொல்றீங்க. ரோம்ன்றது ஒரு ஹார்ட்வேர். என்ன ஹார்ட்வேர்? இது மெமரிக்கே வேறு. ரோம்ன்றது ஒரு மெமரிக்கே வேறு. நீங்கள் நினைவகங்களை பற்றி படிக்கக்குள்ள என்ன அதுல ஒரு வகை ரோம். அந்த ரோம் சிப்புக்குள்ள இருக்கிறதான் பயோஸ். இது பாத்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட்வேரா இருக்கும். பயோஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் சொல்லி சாஃப்ட்வேர் இதுக்குள்ள போனா சாஃப்ட்வேர் அது ஒரு கோடிங் தான். பயோஸ்ன்றது ஒரு கோடிங் தான். அது ஓகே, அது மென்பொருளே சொல்லலாம். நாங்கள் மென்பொருளே சொல்லலாம். ஆனால் இது வளமையான மென்பொருள் அல்ல. எங்களுடைய வளமையான மென்பொருள் இல்லை. தொடக்கி வைக்கிறதுக்கு பயன்படுற மென்பொருள் அல்ல. அதை தனியாவே பிரிக்கி வைக்கிறார்கள். நிலைப்பொருள் என்று கொண்டு வைக்கிறாங்க. சரிதானே? ரைட். இனி நாங்கள் பிரசன்டேஷனுக்கு வருவோம். ஸோ இப்போ இதுல கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை நாங்க பிரிக்கிறோம் ஹார்ட்வேர், ஃபர்ம்வேர், சாஃப்ட்வேர் சொல்லி. ஹார்ட்வேர்ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பிசிக்கலான திட்டமான வடிவத்தை கொண்ட ஒரு டெஃபினைட் ஷேப் கொண்ட என்ன தொட்டு வரக்கூடிய பாகங்கள் எல்லாம் ஹார்ட்வேர். கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், பிரிண்டர். ஃபர்ம்வேர் பூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டோர்ட் இன் தி ரோம். ரோம்ல சேமித்து வைக்கிற பூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பூட்டிங் என்ன தொடக்கி வைக்கிறது. பூட்டிங் என்னுடைய தமிழ் பதம் தொடக்கி வைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதுல பயோஸ். பயோஸ் ஒன்று இருக்கு. அடுத்தது இப்ப லேட்டஸ்டா வாரது
லேட்டஸ்டான கம்ப்யூட்டர்ல வாரது பயோஸுக்கு பதிலாக UEFI. இதை பற்றி நாங்கள் பின்னுக்கு வேறு நாங்கள் பார்ப்போமா. UEFI சொல்லி ஒரு ஃபோம்வேர் இருக்கு. அடுத்த சாஃப்ட்வேர் என்ன உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் என்ன செய்யணும்னு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது என்ன, அதாவது கம்ப்யூட்டர் என்ன செய்யணும்னு சொல்ற அறிவுறுத்தல் செய்நிரல்களை நாங்கள் சாஃப்ட்வேர் சொல்றோம். அதை பெட்டா பிரிக்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரியா? இப்ப வருவோம் பிள்ளைகள். பூட்டிங். பூட்டிங் என்ன? நாங்க ஏற்கனவே சொல்லி போட பூட்டிங்க்கு தமிழ் பதம் பூட்டிங்குடைய தமிழ் பதம் என்ன? தொடக்கி வைத்தல். தொடக்கி வைத்தல் சொல்லுவோம். சரியா? பூட்டிங் தொடக்கி வைக்கிறேன், கம்ப்யூட்டரை தொடக்கி வைக்கிறேன். சரியா? பூட்டிங் அதனுடைய மீனிங் என்னென்றால், ஆக்சுவலா கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை கொண்டு போய் அப்படியே ரெம்முக்குள்ள லோட் பண்றது. அதான் தொடக்கி வைக்கிறேன்னு சொல்றது. என்னண்டு, கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ரெம்முக்கு லோட் பண்ற செயற்பாடு தான் நாங்கள் பூட்டிங்னு சொல்றோம். கணினியை தொடக்கி வெண்பட்டில இருக்கிற பணி செயல் முறைமையை ரேம் என்று சொல்லுகிற எழுமாற்று நினைவகத்துக்குள்ளே அல்லது தற்போக்கு பொருள்வழி நினைவகத்துக்குள்ளே ஏற்றுதலைத்தான் நாங்கள் பூட்டிங்னு சொல்லுவோம். சரி, அதாவது சிம்பிளா சொன்னா, இந்த ஸ்கிரீன் இருக்குல்ல கம்ப்யூட்டர்ல இந்த ஸ்கிரீன்ல இருந்து இந்த ஸ்கிரீனுக்கு வாரம் அந்த செயற்பாடைத்தான் பூட்டிங்னு சொல்லுவோம். எளிய தமிழ்ல சொன்னா, இந்த பிளாக் ஸ்கிரீன்ல இருந்து அப்படியே கம்ப்யூட்டர் இப்படி வந்திருக்கு, டெஸ்க்டாப்புக்கு வந்திருக்கு, அந்த செயற்பாடை பூட்டிங்னு சொல்லுவோம். ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயம் நடக்குது. பார்த்தா ஏதோ டக்குனு இப்படி இங்க இருந்து அங்க வந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு இல்ல, பூட்டிங்குள்ள நிறைய ப்ரோசஸ் நடக்குது. சரியா? அதை உடைச்சு நாங்க இப்ப பார்க்க போறோம். இந்த ப்ரோசஸ் என்ன மாதிரின்னு பார்ப்போம். பாருங்க, பூட்டிங் ப்ரோசஸ கம்ப்யூட்டர் பவரை ஓன் பண்ணின கையோட, இந்த இடத்துல பாருங்க, கம்ப்யூட்டருடைய பவரை ஓன் பண்ணின கையோட முதல் எங்களுடைய CPU இருக்குல்ல, சரியா? CPU பயோஸை ஆக்டிவேட் பண்ணும். சரியா? பயோஸை ஆக்டிவேட் பண்ணும். இதை பிள்ளைய நான் ஒவ்வொன்றை முயலவுல சொல்லி கொண்டு போறேன். புறம் ஒவ்வொன்றை பற்றி தனித்தனியா டீட்டெயிலா அப்படியே பின்னுக்கு வேற பயோஸ் என்ன, போஸ்ட் என்ன, MPR என்ன, இந்த முதல் நான் இந்த ஓடுறதை சொல்லி கொண்டு வரேன். அதுக்கு பிறகு ஒவ்வொன்றையும் நான் விளங்கப்படுத்தி வரேன். முதல் CPU பவரை நீங்கள் கம்ப்யூட்டர்ல பவர் பட்டனை ஆன் பண்ணின உடனே டக்குன்னு என்ன நடக்க வேண்டாம், கம்ப்யூட்டர் ரோம் சிப் இருக்குல்ல, மதர் போர்ட்ல ஒரு ரோம் சிப் இருக்கு, அல்லது பயோஸ் சிப் சொல்றோம். அந்த சிப்புக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை தட்டி எழுப்பி விடும். அதான் முதல் நடக்கும். அதுக்கு பிறகு ரெண்டாவது நடக்கிற வேலை என்னன்னு சொன்னால் போஸ்ட், POST, போஸ்ட் என்ற வேலை நடக்கும். சரி, இது தமிழ்லையும் போஸ்ட் தான் வருமா, அங்க POST நீங்க எழுதணும், அதுக்கு தமிழ் பதம் இல்லை. சரியா? இந்த போஸ்ட் என்ன வேலைன்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அதோட மீனிங் என்னன்னா, இந்த பயோஸ் போய் எங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர் எல்லாத்தையும் செக் பண்ணும், எல்லாம் வேலை செய்யுதா ஒழுங்கான்னு சொல்லி ஒரு டெஸ்டிங். டெஸ்டிங் தான் என்ன, போஸ்ட். சரியா? போஸ்ட் சொன்னா என்ன, ஒரு டெஸ்டிங். அது ஹார்ட்வேர் எல்லாம் கம்ப்யூட்டர்ல சரியா இயங்குதான்னு செக் பண்ணும். செக் பண்ணி முடிஞ்ச உடனே உடனடியா என்ன செய்யும் சொன்னா, ஹார்ட் டிஸ்க்ல மாஸ்டர் பூட் ரெக்கார்ட், இதுக்கு தமிழ் பதம் இல்லையா, இங்கிலீஷ்ல அந்த வேர்டை தான் அப்படி எழுதணும், MPR எழுதணும், அல்லது மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் எழுதணும். ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டை போய் ரீட் பண்ணும். அது என்ன பார்ப்போம். ரீட் பண்ணினோடனே
அங்க இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எங்க லோட் ஆகுதுன்னா ரெம்முக்கு லோட் ஆகும். ரெம்முக்கு லோட் ஆகினோன்னு என்ன நடக்கும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டரை ஃபுல் கண்ட்ரோலுக்கு எடுத்துரும். முழு கட்டுப்பாடு கணினியுடைய முழு கட்டுப்பாட்டையுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துரும். அதுவரையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் கம்ப்யூட்டருக்கும் தொடர்பு இல்லாம இருக்கும். அது வரையான வேலையை செய்யறது யாருன்னா பயோஸ் தான் செய்வார். பயோஸ் அந்த ரொம்பக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன மென்பொருள்னா அந்த அவ்வளவு வேலையும் செய்வேன். என்ன சிபியூ ஆக்டிவேட் பண்ணி போஸ்ட் வேலையை செய்து மாஸ்டர் பூட் ரெக்கார்டு MBR ரீட் பண்ணி விட்டோன்னா அதுல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மெமரிக்கு லோட் பண்ணி விட்டார். இவ்வளவு வேலையும் செய்து போட்டு அவர் படிக்கிட்டு போயிடுவார். படிக்கிட்டு போனோன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுக்கப்புறம் நீங்க கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ் இஸ் லோடிங் என்று சொல்லி வேற அண்டா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெமரிக்குள்ள லோட் ஆயினோன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல என்ன வந்துருச்சுன்னா டெஸ்க்டாப் வந்தோன்னா அதோட மீனிங் என்னன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டரை முழு பொறுப்பேற்றுக் கொள்ளுது. அது பிறகு நீங்க ஃபுல்லா அதை மேனேஜ் பண்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது சிம்பிளா இன்னொரு விதமா சொல்லலாம் பிள்ளைகள். இப்ப ஹார்ட்வேரை நாங்க உடல் என்று சொன்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உயிர். இது ரெண்டும் இருந்தா தான் இயக்கமே இருக்கு. கம்ப்யூட்டர் வந்து ஹார்ட்வேர் அது ஒரு உயிரற்ற பொருள். அது சாஃப்ட்வேர் சேவைக்குள்ளதான் அது இயங்க வலிக்கிறது. மொபைல் போன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் மொபைல் போன்லயும் நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் இருக்கு. சரியா? மொபைல் போன்லயும் ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் இருக்குது. அந்த அதுவும் அப்படித்தான். அங்கேயும் மொபைல் போன்லயும் பாத்தீங்கன்னு சொன்னால் மொபைல் போன் ஒரு ஹார்ட்வேர், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்ன மொபைல் போன்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுங்க ஆகும். தெரிஞ்ச ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுங்க ஆகும். மொபைல் போன்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Android. Yes, very good. Android. Dora? Apple. Oh. Okay. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. மொபைல் போன்ல பாவிக்கிற ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒன்று வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதனுடைய சிம்பிள் இதுதான், அந்த ரோபோ மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து iOS. இது வந்து ஆப்பிள் போன்ல மாறும். ஐபோன்ல பாவிக்கப்படுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் iOS. மெட்ட போன்ல பாவிக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. பெரும்பாலான மெட்ட போன்ல வந்து ஆண்ட்ராய்டு. மற்ற இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உபுண்டு கூட இப்ப வந்துட்டு என்னது மொபைல் போனுக்கு வந்துட்டு. உபுண்டு சிம்பிள் எது சொல்லுவாங்க இதுல உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிம்பிள் காட்டிருக்கேன். எங்க இருக்கு சொல்லுவாங்க? என்ன கலர்ல இருக்கு? உபுண்டு என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது தெரியுமா? இதான் அந்த உபுண்டு என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமா. இது கூட இப்ப மொபைலுக்கு வந்துடுது. விண்டோஸ் மொபைல் இருக்குது. ஏன்னா இப்ப நோக்கியா போன் எல்லாம் ஆரம்ப காலத்துல விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தான் பாவிக்க வலிக்கிட்டது. அதால நோக்கியா விழுந்தது. அது ஒரு இருக்கு. என்னென்றால் ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தெரியும் நோக்கியா போன் தான் எல்லா வீடுகளிலும் இருந்தது. ஆக்கள் விரும்பி பாவிக்கிற போன் தான் நோக்கியா. ஆனா நோக்கியா போன் பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா ஸ்மார்ட் போன் பெற வலிக்கிற சாம்சங் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்பி அதன் பின்னால போனான். தெரியும் அது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அப்ப அதனால என்ன நடந்ததுன்னு சொன்னால் டக்கட்டு அந்த அதுல எல்லா ஆக்களும் என்ன செய்யணும் பழக்கப்பட்டு வந்துட்டாங்க. விண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீ இல்லாதால அதுல அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியும் கொஞ்சம் குறைவா இருந்தது. இதோட ஒப்படைக்க ஆண்ட்ராய்டோட ஒப்படைக்கல யூசர் ஃப்ரெண்ட்லி குறைவா இருந்தது. அப்ப அதால என்ன நடந்ததுன்னு சொன்னா நோக்கியா ஸ்மார்ட் போன்கள் அவ்வளவு ஓடையில். அப்புறம் ஒரு கட்டத்தில் நோக்கியா விளங்கிட்டுது இது சரிப்பட்டு வராது என்று சொல்லி போட்டு விண்டோஸை விட்டு கலண்டு திருப்பி என்ன செய்தாங்க நோக்கியா ஆண்ட்ராய்டுக்கு வந்துட்டாங்க. சரியா? ஆண்ட்ராய்டுக்கு வந்தாலும் அதுக்குள்ள மார்க்கெட்டை யார் ஓடி போய் பிடிச்சிட்டாங்க? சாம்சங் மார்க்கெட்டை பிடிச்சபடியால இப்ப நோக்கியா வந்து தள்ளாடி கொண்டு இருக்கு. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா நோக்கியா வந்து ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் போன். பழைய ஆக்களை கேட்டு பாருங்க வீடுகளில் உங்களோட வீடுகளையும் பழைய காலத்துல எல்லாருமே நோக்கியா போன் தான் பாவிப்பாரு. நோக்கியா மாடல்லாம் எல்லாருக்குமே தெரியும். வேற மாடலே பாவிக்கிறேன். சரியா? ஓகே.
சோ இதுல இருக்க குறியீடுகளை சொல்லுவாங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இதுல எல்லாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். இது என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க இதுல இது இருக்காது. இது எல்லாருக்கும் தெரியும் எது? விண்டோஸ். விண்டோஸ். இது எது? இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆப்பிள். ஆப்பிள் என்றது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்ல. ஆப்பிள் என்றது கம்பெனி. அவரோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து அதுக்கு பேர் மேக். மேக் என்று சொல்லுமா. மேக் அதுக்கு ஒரு ஃபுல் நேம் இருக்கு, மேக்கின்டாஷ். ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வேண்டி வருமா. அப்புறம் நாங்கள் அதை பார்ப்போம் படிப்போம். இது இந்த பென்குயின் ஷேப்ல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ். லினக்ஸ் என்ற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ். சரியா? இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சரிதானே? ரைட். இனி நாங்கள் பயோஸ்ல இருந்து போவோம். தெரியும்? பயோஸ் என்று சொன்னா முதல் அதனுடைய விரிவாக்கம் என்னென்றால் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். பயோஸ் சொல்ல கேள்வி கேட்பான். பயோஸ் என்பதனுடைய விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இங்கிலீஷ் தான் எழுதுவோம். சரியா? பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அதுக்கு தமிழ் பதம் இருக்கு. என்னன்னு சொன்னால் அடிப்படை உள்ளீட்டு வருவிளைவு முறைமை. அடிப்படை உள்ளீட்டு வருவிளைவு முறைமை என்று சொல்லி தமிழ் பதம் இருக்கு. சரியா? ஆனா நீங்க இங்கிலீஷை தான் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும் கூடுதலா. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பயோஸ்ன்றது என்னமா இஸ் a very small piece of code on a chip on the system board. மதர் போர்டுல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற ஒரு சிப்புக்கு இருக்கிற ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோடுன்னா இந்த கோடிங்க சொல்றேன் ப்ரோக்ராம், ஒரு சின்ன ப்ரோக்ராம் மதர் போர்டுல கம்ப்யூட்டருடைய மதர் போர்டு சொல்லணும் தாய்ப்பலகை. அதோட மதர் போர்டுல ஒரு சின்ன சிப்புக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய ஒரு சின்ன ப்ரோக்ராமை தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம்னு சொன்னால் என்னன்னு சொல்றோம் பயோஸ் சொல்றோம். சரியா? பயோஸை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. பயோஸ் தான் கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணினோட முதலாக இயங்குற மென்பொருள் எதற்கு கேட்டால் பயோஸ். கணனியை இயக்கியவுடன் தொழிற்படுகிற முதலாவது மென்பொருள் எதற்கு கேட்டால் ஒரு ஆள் யார கேட்குறீங்க ராமிலன் கேட்குறீங்க என்ன யூஜிஎஃப்ஐக்கு மாத்தலாமான்னு சொல்லி பயோஸ் இல்ல நான் அது பிரபாரனா அது மாத்திர அப்படி செய்யலாம். ரைட். சோ பயோஸ்ன்றது ஒரு சிப் ஒரு சிப்புக்கு இருக்கிற ஒரு சின்ன ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் தான் என்ன நடக்கும் சொன்னா கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணினோம்னா முதலாக வேலை செய்யற ப்ரோக்ராம். இந்த பயோஸ்ல அடிப்படையான வேலை என்னன்னு சொன்னாங்க கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை பரிசோதிக்கும். அது அங்க இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர்ல பார்ட்ஸ் எல்லாம் சரியா பூட்டப்பட்டிருக்கான்றதை செக் பண்ணு. சரியா? எல்லா பார்ட்ஸும் சரியா பூட்டப்பட்டிருக்கான்னு செக் பண்ணு. செக் பண்ணி போட்டு அதப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி விடு. சரியா? பயோஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டால் பழைய காலத்துல சொன்னார்கள் என்ன ரொம்பக்குள்ள தான் பயோஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அந்த ரொம்பை விட வேற இன்னொரு பிளாஷ் மெமரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்ப அதால இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பயோஸ் எங்க இருக்குன்னு கேட்டா எப்படி சொல்லணும்னு சொன்னா பயோஸ் சிப்புக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். பயோஸ் எங்க இருக்குன்னு கேட்டா பயோஸ் சிப்புக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த முன்னுக்கு நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் பயோஸ் சிப். இந்த இதுல காட்டப்பட்டிருக்கு. இதுதான் பயோஸ் சிப். மதர் போர்ட்ல இருக்கு. இந்த சிப்புக்குள்ளதான் அந்த சின்ன ப்ரோக்ராம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் பயோஸ் வந்து ஒரு நான் வாலடைல் மெமரி என்று சொல்றாரு. நான் வாலடைல் என்றால் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? நான் வாலடைல் அழிவுறா நினைவகம். சரியா? நான் வாலடைல் என்று சொன்னா பயோஸ் வந்து ஒரு அழிவுறா
நினைவகம். என்னன்னு சொன்னா பயோஸ்ல இருக்கிற அந்த பயோஸ் ப்ரோக்ராம் வந்து என்ன அழியாது. அது ஒரு மெமரி. என்ன ரொம்குள்ள இருக்கிறபடியால அது வந்து அழியாது. தெரியும் பயோஸ் சிப், பயோஸ் பற்றி சொல்லல. பயோஸ் சிப் வந்து ஒரு மெமரி. ரொம் தான் அது. ரொம்பன்னா என்ன, ரீட் ஒன்லி மெமரி. அதை ரீட் பண்ண மட்டும்தான் முடியும் இல்லையா. அதை வந்து என்ன செய்யறாருன்னா அழிக்க முடியாது அல்லது திருத்த முடியாது. ஆனால் பயோஸ் செட்டிங் என்று சொல்லியிருக்கு. பயோஸ் செட்டிங், பயோஸ்ல வந்து நாங்கள் சில செட்டிங்களை செய்யலாம். எப்படி செய்யறேன்னு சொன்ன பிள்ளைகள், கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி வந்த உடனே, அந்த பிளாக் ஸ்கிரீன் வந்த உடனே உங்களுடைய கீபோர்டுல F1 அல்லது F2 கீயை அமர்த்தினோட டக்குன்னு என்ன செய்யணும்னா பயோஸ் செட்டப் யூட்டிலிட்டி சொல்லி ஒன்று வந்து நிற்கும். அதுல போய் நீங்கள் செட்டிங்கள் செய்யலாம். எப்படி செட்டிங்கள் செய்யலாம்? என்னென்ன செட்டிங் செய்யலாம் சொன்னா, டேட் டைமை மாத்தலாம். சரியா? பூட்டிங் ஆர்டரை மாத்தலாம். பூட்டிங் ஆர்டர்னா என்ன? பூட்டிங் ஆர்டர் சொன்னா உங்களுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்றதை கம்ப்யூட்டர் சொல்றதுதான் பூட்டிங் ஆர்டர். வளமையா எங்களுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறபடியாக நாங்கள் ஹார்ட் டிஸ்கை தான் முதலாவதா செட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? நீங்கள் சிடில இருந்தும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பென் டிரைவ்ல இருந்தும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? சிடில இருந்தும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பென் டிரைவ்ல இருந்தும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹார்ட் டிஸ்க்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப உங்களுடைய கம்ப்யூட்டர் வேலை செய்யாட்டி நாங்கள் சிடில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அல்லது பென் டிரைவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றி நான் ஒரு இன்னொரு பாடத்துல நான் உங்களுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்றேன். எல்லாம் பண்ணா அந்த எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் ஐசிடி படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த எக்ஸ்ட்ராவா ஐசிடி சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை நான் பிறகு அடிஷனலா சொல்லுவேன். சரியானே? எப்படி அதை செய்யறது, அந்த பூட்டிங் ஆர்டரை வந்து மாற்றி விடுறது, அதை போய் அங்க செய்யலாம். இதுக்கு பயோஸ்ல செய்யலாம். அடுத்தது சில ஹார்ட்வேரை நான் டிசேபிள் பண்ணலாம். இப்ப என்னுடைய கம்ப்யூட்டர்ல வந்து சில நேரங்களில் நான் 2 VGA கார்டு அல்லது 2 நெட்வொர்க் கார்டு போட்டு வேலை செய்யறேன்னா ஒன்றை டிசேபிள் பண்ணி விடலாம். ஒன்றை வேலை செய்யாம செய்யணும்னா இந்த பயோ செட்டப்புக்குள்ள போய் நாங்கள் டிசேபிள் கொடுத்து செட் பண்ணி விடலாம். செட் பண்ணி விட்டா அதுக்கு அங்க வேலை செய்யும். கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்யும். அப்புறம் அப்படியான செட்டிங்கள் எல்லாம் நாங்கள் பயோஸ்ல செய்யலாம். அப்ப உங்களுக்கு இதுல ஒரு விஷயம் வருது, முரண்படுது. என்ன ஒரு விஷயம் முரண்படுதுன்னு சொன்னா, நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன், பயோஸ்ன்றது ஒரு அழிவுறா நினைவகம் என்று சொல்லி போட்டேன். அழிவுறா நினைவகம் அதை எடிட் பண்ணலாம். அது வாசிக்கிறதுக்கு மட்டும்தான். ஒரு ரொம்பா இருக்கும், ரீட் ஒன்லி மெமரியா தான் இருக்கும். சரி, பயோஸ் அப்ப செட்டிங் செய்தா அது ஒரு மாற்றம் தானே. அந்த மாற்றத்தை அது ஸ்டோர் பண்ணுது. ரெண்டாவது என்ன, அது பொய்க்கதையா போயிடுது. விளங்குது? அப்ப இந்த கன்செப்டே பிழைக்குது. பயோஸ் என்று சொல்றது ஒரு அழிவுறா நினைவகம் என்று சொல்ற அந்த கருத்தே பிழைக்குது. அப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா பயோஸ் வந்து அழிவுறா நினைவகம் தான். அதுல ஒன்றும் மாற்றம் செய்யல. அடிப்படை செட்டிங் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த செட்டிங்களை மாத்திரம் நாங்கள் இன்னொரு ஹார்ட்வேருக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். என்னத்தை மாத்திரம்? பயோஸினுடைய செட்டிங்களை மாத்திரம் இன்னொரு ஹார்ட்வேருக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அந்த ஹார்ட்வேருக்கு பேர் என்னன்னு சொன்னால் என்ன பேர் சொல்லுவாங்க? சிமோஸ் என்று சொல்லுவோம். சிமோஸ் என்று சொல்ல போறோம். சிமோஸ் எப்படி இருக்க மாட்டதை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா அதான் நாங்க பார்ப்போம். சிமோஸ் வந்து ஒரு ஹார்ட்வேர். அது இதோட பக்கத்திலேயே இருக்கும். எதுக்கு பக்கத்திலேயே? பயோஸுக்கு பக்கத்திலேயே இருக்கும். அந்த ஹார்ட்வேர் சின்னதா இருக்கு. சிப், அதுவும் ஒரு சிப் தான். சிப்னா என்ன? அதை அப்படியே மதர் போர்டோட பிக்ஸ் பண்ணி இருக்கு. ஐசி மாதிரி. ஓகே, இது வருமா? இதுதான் வந்து என்ன இந்த இடத்துல காட்டி இருக்கிற டிவைஸ் தான் வந்து சிமோஸ். இந்த சிமோஸ் என்னத்தை சேமிச்சு வச்சிருக்கோம்? பயோஸ். இதுல யார ஒரு ஆள் கை உயர்த்துனீங்களா? என்ன கேள்வி இருக்கா? டொஷிபா
F2ல இருந்து ஒரு கை நீங்க கேள்வி இருந்தா சொல்லுங்க அப்படியே. சரியா? ரைட். இப்ப வருவோம். இந்த இது ஒரு ஹார்ட்வேர், இது ஒரு சிப் இருக்கும். இதுக்குள்ள CMOS சொல்லுவாங்க. இந்த CMOSக்குள்ளதான் பயோஸ் செட்டிங் இருக்கு. என்ன பயோஸ் செட்டிங்? நான் இப்ப சொன்னேன், இப்ப டேட் நாங்கள் மாத்தி விட்டா அந்த மாத்தி விட்ட அந்த செட்டிங் வந்து CMOSக்காக வந்து நிற்கும். இப்ப பூட்டிங் ஓட நான் மாத்தி விட்டேன்னு சொன்னா அந்த செட்டிங் CMOSக்காக வந்து நிற்கும். ஒரு ஹார்ட்வேரை டிசேபிள் பண்ணி விட்டேன்னா அதுக்குரிய செட்டிங் வந்து CMOSக்காக வந்து நிற்கும். தெரியும்? CMOS ஒரு டிவைஸ். அந்த டிவைஸுக்கு பேர் என்னன்னு சொன்னால் கம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். இது அப்படியே இங்கிலீஷ்லயே தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. கம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். CMOSன்றதுக்கு தமிழ் பதம் இல்லையா? CMOS தான் நீங்க அங்க எழுதணும். சொல்றேன். அதுல ஃபுல் நேம் சில நேரங்களில் MCQல கேட்பான். கிட்ட அதை பாடமாக்கி வைங்க. கம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். சரியா? ஓகே. தமிழ் மீடியம் வந்தாலும் இங்கிலீஷ் தான் அது கேட்பானா? ஒரு கொஸ்டின். எஸ். அப்படி என்று சொன்னால் CMOS வந்து என்ன இருக்கும்? நீங்க கேட்ட மாதிரி செட்டிங்கள் அதை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். CMOS வந்து ஒரு volatile இருக்கும். volatile என்ன? volatile என்ன தமிழ் பதம்? அழிதகு நினைவகம். அழிதகு நினைவகம். தெரியும்? ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பிள்ளைகள், CMOS வந்து அந்த செட்டிங் தொடர்ந்து அப்படியே பேணப்படும். நீங்க கம்ப்யூட்டரை நீங்க ஓன் பண்ணி ஆஃப் பண்றீங்க. கன காலத்துக்கு பிறகு நீங்க கம்ப்யூட்டரை வேலை செய்யாமல் கனகாலம் இருந்துட்டு நீங்க வேலை செய்யாமல் சொல்லி ஒரு 2 கிழமைக்கு நீங்க கம்ப்யூட்டர் வேலை செய்யல, ஆஃப்லயே கிடக்கு. ஆனா கம்ப்யூட்டரை ஓன் பண்ணினோம்னா டைம் வந்து அங்க சரியா காட்டுது. பார்த்துருப்பீங்க ஏன்னா கம்ப்யூட்டர் சரியான டைமை காட்டுது. ரெண்டாவது வந்து எங்க இருக்கு அந்த செட்டிங்? அது ஒரு பயோஸ் செட்டிங். டைமை செட் பண்ணி விடுறது ஒரு பயோஸ் செட்டிங். அந்த செட்டிங் எங்க இருக்குன்னா CMOSக்கே இருக்கு. அந்த CMOS வந்து அந்த செட்டிங்களை நான் கவனமா அப்படியே பத்திரமா வச்சிருக்கோம்னா அதுக்கு எந்த நேரம் கரண்ட் தேவை. சரியா? அதுக்கு இந்த நேரம் மின் வலு தேவைப்பட்டு கொண்டிருக்கும். அந்த மின் வலுவை கொடுக்கறதுக்காக CMOS பேட்டரி இதுல இருக்கு இல்லையா? CMOS பேட்டரி இது உங்களுடைய மணிக்கூடு பேட்டரி. மணிக்கூடு பேட்டரி தான். அந்த மணிக்கூடு கடையில இந்த பேட்டரி வாங்கி கொண்டு போடும். சரியா? இது படுதா போச்சுன்னா மணிக்கூடு கடையில அந்த பேட்டரியை வாங்கி வந்து போடும். CMOS பேட்டரி படுதா கம்ப்யூட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்து பழைய டேட்டா காட்டும். 2000 ஆண்டு இந்த கம்ப்யூட்டருக்கு உருவாக்கப்பட்டதோ அந்த டேட்டா காட்டும். இப்போ கூட கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அந்த பார்க்க டேட் வந்து புள்ளியா இருந்ததுன்னா அதோடைய மீனிங் வந்து CMOS பேட்டரி படுது. சரி, யாரு கேள்வி போட்டுருங்கப்பா என்னப்பா? இல்ல CMOS பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் இல்ல. அது 100 ரூபாய் தான் விற்கும் அந்த பேட்டரி. அதை நீங்க வாங்கி போட்டா 2-3 வருஷத்துக்கு மேல அது காணும். சரி, அதான் பிரச்சனையே இல்லை. சரி, ரீசார்ஜபிள் பேட்டரி இல்லை. அது நீங்க 2-3 வருஷத்தால மாத்தோம். மற்றது CMOS பேட்டரி பழுதாச்சுன்னு சொன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல பழைய டேட் காட்டி கொண்டிருக்கிறதா CMOS பேட்டரி பழுது. கம்ப்யூட்டர்ல நீங்க கேசிங்க கலட்டி போட்டு பேட்டரிய இந்த பேனியால அதுல தட்டி விட்டீங்கன்னு சொன்னா அதுல விளிம்புல ஒரு லிவர் லாக் பண்ணி கொண்டீங்க. அந்த பேனியால தட்டி விட்டீங்கன்னா அந்த பேட்டரி கிளம்பும். நீங்க அதை எப்படி செய்யறன்னு யூடியூப்ல பார்க்கலாம். பிறகு புது பேட்டரியை போட்டு விட்டீங்க. அந்த பேட்டரியை கலட்டி கொண்டே மணிக்கூடு கடையில கொடுத்தீங்கன்னா பேட்டரி ஒன்று தருவான். அதை போனது இதுல அடிச்சு விட்டீங்கன்னா வேலை செய்ய ஒன்று இருக்கும். தெரியும்? சோ அப்ப CMOS பிறகு அந்த எல்லா செட்டிங்கும் குழம்பி போயிடும். பேட்டரி படுதல்ல. சரியா? அதால பேட்டரி எப்பவுமே ஒழுங்கா வேலை செய்யறது இருக்கும். ரைட். அடுத்தது அதுதான் நீங்க இதுல இந்த நோட்ஸ் எல்லாம் அதுதான் சொல்லுதான். நான் எல்லாம் தமிழ்ல அழகா அடிச்சு வச்சிருந்தேன். எனக்கு கிளவுட் டிரைவ் வந்து கால வேலை இருக்குது. சரி, பயோஸ் செட்டப் யூனிட்டி அதை ஏற்கனவே நான் சொன்னேன். நீங்கள் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணின கையோட அங்கால அந்த பீப் சவுண்ட் வாரத்துக்கு முதல் நீங்க என்ன சொல்லணும்னா கீபோர்ட்ல F1 அல்லது F2 என்ற கீயை அமர்த்த வேண்டும். F1 அல்லது F2. அது ஒவ்வொரு மதர் போர்ட்டை பொறுத்து இருக்கு. நீங்க அந்த மதர் போர்ட் வாங்கி அதுல
போட்டிருப்பான் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை கீ அமர்த்தணும். பொதுவா F1 அல்லது F2 பழைய காலத்துல டிலீட் கீ அமர்த்தினாதான் சிமோஸ் இந்த செட்டிங் வரும், பயோ செட்டப் வரும். சரியானே? அப்படி வந்து நிற்கும். சோ அப்ப இது வந்து பயோ செட்டப் யூட்டிலிட்டியை நாங்கள் என்னதுக்கு பாவிக்கலாம் என்று சொன்னா, இது இந்த பூட்டிங் ஓடரை மாத்துறது, கேட்டை மாத்துறது, ஹார்ட்வேரை கொண்டு கொண்டு பாவிக்கலாம் தான் இதுல சொல்லி ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் அந்த நான் சொன்னேனே பயோ செட்டப் யூட்டிலிட்டி எப்படி இருக்க மாட்டா இப்படிதான் இருக்கு. நீங்க கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணி வந்த விலைக்குள்ள F1 அல்லது F2 அமர்த்தீங்கன்னு சொன்னா பயோ செட்டப் யூட்டிலிட்டி வந்து ஸ்கிரீன் வந்து இப்படி வந்து நிற்கும். சரி, இதுல போய் பாருங்க, இந்த இருக்கு சிஸ்டம் டேட் இந்த இடத்துல காட்டுது, இந்த இருக்கு சிஸ்டம் டேட், இந்த இடத்துல போய் டேட் லாங்குவேஜ் எல்லாத்தையும் நாங்கள் செட் பண்ணலாம். சரியா? மற்றது இந்த பூட்டன் சொல்லி இருக்கல, இந்த இடம் இருக்குல்ல, அந்த பூட்டன் இடத்துல போய் நீங்க என்ன செய்யலாம்னா பூட்டிங் மோட மாத்தலாம். மாத்தி போட்டு நீங்கள் அந்த செட்டிங்கை சேவ் பண்றதுக்கு கீபோர்ட்ல F10 கீயா அமர்த்த வேண்டும். கீபோர்ட்ல F10 கீயா அமர்த்தணும். அமர்த்தீங்கன்னா செட்டிங் வந்து சேவ் ஆகும். இங்க பாருங்க, இந்த இடத்துல F10 கீ அமர்த்தீங்கன்னு சொன்னா பயோ செட்டிங் வந்து சேவ் ஆகி வெளியேறும். சரியானே? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். UEFI யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ் என்று சொன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த பயோஸ பாத்தீங்கன்னு சொன்னா, இது பாருங்க, இது பயோஸ பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு CLI இன்டர்ஃபேஸ், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கு. இதுல கிராஃபிக் ஒண்ணுமே இருக்கா, படங்கள் அது ஒண்ணுமே இருக்கா, வெறும் டெக்ஸ்டும் நம்பர்ஸும் தான் அதுல டிஸ்பிளே ஆகும். சரியா? மவுஸ் ஆலையெல்லாம் வேலை செய்யல, ஃபுல்லா கீபோர்டாலாம் நாங்கள் இந்த பயோ செட்டப்பை செய்வோம். அது காலங்காலமாகவே இதைத்தான் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தோம். நான் 97 கம்ப்யூட்டர் படிக்க வழிகிட்ட கால தொடக்கம் இன்றைக்கு வரையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஹலோ ஹலோ ஆமா சொல்லுங்க. குட் ஈவினிங். புதன்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா புதன்கிழமையில இருந்து அந்த டைம் டேபிள் நீங்க ஃபாலோ பண்ணுவா. இன்றைக்கு வராது, இன்றைக்கு இல்லையா? யூனிட் 3ல இருந்தா போவேன். யூனிட் 3 வேணா போவேன். பிறகு நான் டைம் கிடைக்க இடையில அந்த 1, 2 எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்னா எக்ஸ்ட்ரா டைம் போட்டு பார்ப்பேன்னா. சரி, சரி, அது பிரச்சனை இல்லையா? நான் அது எடுத்து எக்ஸ்ட்ரா டைம் போட்டு எடுத்து விடுவேன்னா. இப்போ ஒரு கிளாஸ்ல நிற்கிறேன், நான் என்ன. ஓகே, சரி. அப்போ ஒரு கவனிங்க. ஸோ இப்போ இது ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மாதிரி மவுஸ் ஆலையெல்லாம் நீங்க வேலை செய்யலாம். அப்படிதான் இருந்தது. நான் அது 97 படிக்க தொடங்கி இப்ப ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் பேரையும் பயோஸ் இப்படித்தான் இருக்கு. அது புதுசா வந்த கம்ப்யூட்டருக்கும் இப்படித்தான் இருக்கு. ஆனால் இப்ப காலம் அப்படியே மாறிக்கொண்டு போக பயோஸ் செட்டப் வந்திருக்கு. அது இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு வந்துட்டாங்க. பயோஸினுடைய ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த UEFI. UEFI என்று சொல்றது என்ன? யூனிஃபைட் எக்ஸ்டென்சிபிள் ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். இது வந்து மவுஸால கண்ட்ரோல் பண்ணலாம், படங்கள் எல்லாம் வரும், கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். சரியா? பயோஸை விட நிறைய அட்வான்டேஜான விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கு. UEFI வந்து பயோஸினுடைய ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். சரியானே? ஓகே. ஆனா அதை UEFI தான் சொல்லுவோம். பயோஸ் பிரம்பு, UEFI பிரம்பு, அதுல இருந்து இது வந்தது. UEFI வந்து சிமிலர் டு பயோஸுக்கு ஒத்தது. ஆனால் அதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் சொன்னா, UEFI வந்து முதல் பாருங்க, அந்த இப்படித்தான் இருக்கு. UEFI பயோஸ் வந்து இப்படி இருக்கும். இது நார்மல் பயோ செட்டப்.
UGFI வந்து இப்படி இருக்கு, இப்படி கிராஃபிக்கலா இருக்கும், மவுஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். UGFI இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா அப்படியே டிஸ்க்ல இருந்தே பூட் பண்ணலாம். இப்ப பயோஸ் வந்து அப்படி இல்லை, பயோஸ் சிப்ல இருந்து மதர் போர்ட்ல இருக்கிற அந்த சிப்ல இருந்து தான் பூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இது அப்படி இல்லை, மதர் போர்டுக்கு போகாமலே டிஸ்க்னு சொல்லிங்க ஹார்ட் டிஸ்கோ அல்லது சிடியோ அல்லது போன பென் டிரைவோ அதுல இருந்து கொண்டே பயோஸ்ல இந்த வேலையை பூட்டிங் வேலையை செய்யலாம் என்று சொல்றேன். ரைட், அதோட நெட்வொர்க் கேப்பபிலிட்டி இருக்கு, நெட்வொர்க்கோட லிங்க் பண்ணி செய்யலாம். பிறகு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்றது என்ன, இந்த வரைவியல் பயனர் இடைமுகம் சொல்லி இந்த படங்கள் கிராஃபுகள் போட்டு காட்டுறது தான் என்ன வரைவியல் பயனர் இடைமுகம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். அதுவும் கொண்டிருக்கும் இந்த இது UGFI. இனி அடுத்தது வருவோம் ஹோஸ்ட். சரியா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட் இதுல ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல. ஹோஸ்ட்னு சொன்ன மீனிங் வந்து பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். பவரை ஆன் பண்ணினோன்னா தானே சுய பரிசோதனை செய்யும், அதான் அதோட மீனிங். பவர் ஆன் இத மின்சாரத்தை ஆன் பண்ண கொடுத்தோன்னா தானே சுய பரிசோதனை செய்யறது ஆன் செல்ஃப் டெஸ்ட் சொல்லுவாங்க. நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரை போட்டோன்னா ஒரு கொஞ்சம் இதால பார்க்க பீப் சத்தம் மட்டும் போட்டுட்டு தான் அப்புறம் என்ன செய்யும், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகி கொண்டு போகும். அதை அவதானிச்சிருக்கீங்களா? வீடுல கம்ப்யூட்டர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கல, பொதுவாக கம்ப்யூட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு கொஞ்சம் தலை பார்க்க பீப் என்ற ஒரு சத்தம் கேட்கும். சரியோ, அது நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. அது வந்து என்னென்ன ஆக்சுவலா இந்த பீப் சவுண்ட் என்னன்னு சொன்னாங்க. ஓகே, பீப் சவுண்ட் என்னன்னு சொன்னா இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் கம்ப்யூட்டரை நீங்க ஆன் பண்ணின ஐயோட டக்குனு பிளாக் ஸ்கிரீன் ஒன்று வந்து அதுல எழுத்துக்கள் கொஞ்சம் ஓடும். அங்க என்ன நடக்குன்னா இந்த டெஸ்டிங் நடக்குது. என்ன டெஸ்டிங்னா போய் அந்த பயோஸ் போய் ஒவ்வொரு ஹார்ட்வேரா செக் பண்ணு, கீபோர்ட் சரியா பூட்டப்பட்டிருக்குதா, ரேம் சரியா பொருத்தப்பட்டிருக்குதா, VGA கார்டு சரியா பொருத்தப்பட்டிருக்குதா, சரியோ என்று சொல்லி எல்லாத்தையும் போய் செக் பண்ணும். செக் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னா அதுகள் ஒன்றும் சரியா பொருத்தி இருக்காட்டி உடனே உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து வரும். அது பீப் சவுண்ட், வித்தியாசமான பீப் சவுண்டா இருக்கும். சரியா, தொடர்ந்து சில நேரங்கள்ல கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா பீப் 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 பண்ணி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். என்ன அல்லது போனா ஒரு பீப் 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 என்று சொல்லி ஒரு விட்டு ஒரு சவுண்ட் வரும். சரியா, இப்படி பீப் சவுண்டுகள் ஏற்படும். அதே நேரத்துல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகாது, பூட்டிங் நடக்காது, மிச்ச ப்ரோசஸ் வந்து நடக்காது. போஸ்ட்ல வந்து போஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இந்த இது போஸ்ட்ன்றது நான் சொன்னேன் ஒரு சோதனை. சரி, அந்த சோதனையில கம்ப்யூட்டர் ஃபெயில் என்று சொன்னால் அங்கால பூட்டிங் நடக்காது. சோதனையில கம்ப்யூட்டர் பாஸ் ஆயிட்டுன்னு வைங்களேன், அங்க போய் ஒவ்வொரு ஹார்ட்வேரா எடுத்து செக் பண்ணி பார்த்து கொண்டு வரும். ஓகே, கீபோர்ட் சரி, VGA சரி, ரேம் வந்து சரி, ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு ஓகே என்று சொன்னோன்னே அந்த சோதனையில அது பாஸ் பண்ணிட்டுன்னு வைங்களேன் கம்ப்யூட்டர், உடனே என்ன செய்யும் என்று சொன்னால் பீப் ஒரு சவுண்டை போட்டுட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து லோடா ஒரு சிங்கிள் ஷார்ட் பீப் வந்து கேட்டுதுண்டா போஸ்ட் சோதனையில கம்ப்யூட்டர் பாஸ், அப்ப பிரச்சனை இல்லாம அது வேலை செய்யுது அர்த்தம். பீப் சவுண்ட் போடையில அல்லது போனா பீப் சவுண்ட் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்குது என்று சொன்னா ஹார்ட்வேர்ல இங்கேயும் பிரச்சனை கிடையாது. ரேம் அடிச்சிருக்கலாம், VGA கார்டு வேலை செய்யாம இருக்கலாம். பொதுவாக அந்த ரேம் VGA கார்டு வேலை செய்யாட்டி முந்தித்தான் கீபோர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹார்ட்வேரா இருந்தது கம்ப்யூட்டர். அப்ப அந்த காலத்துல கீபோர்ட் வந்து வேலை செய்யாட்டியே என்ன செய்யணும்னு சொன்னா கீபோர்ட் அந்த கனெக்ஷன் வந்து சரியா பொருந்தாட்டியே உடனே என்ன செய்யணும், அது தொடர்ந்து பீப் சவுண்ட போடும். ஆனா இப்ப கீபோர்டுக்கு அது பெருசா இதன்ற இல்லை, முக்கியத்துவம் கொடுக்குற இல்லை. என்ன சொன்னா அந்த காலத்துல கீபோர்டால வச்சுக்கொண்டுதான் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா இப்ப வந்து மவுஸாலே கண்ட்ரோல் பண்ணலாம் கம்ப்யூட்டர்.
ஸோ அப்போ இப்போ கீபோர்டு மவுஸை பற்றியெல்லாம் அதுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து முக்கியமா எதை பார்க்க மாட்டோம்னா ரேம்மை பார்க்கும், அதே நேரத்தில் விஜிஏ கார்டை பார்க்கும். விஜிஏ கார்டுன்றது என்ன, உங்களுடைய சிபியூவை என்ன சிஸ்டத்தை மானிட்டரோட இணைக்கிற அந்த இடம் தான் என்ன விஜிஏ. அது பிள்ளைன்னு சொன்னா என்ன செய்யணும்னா வித்தியாசமான பீப் சவுண்ட். இப்போ உங்களுக்கு தெரியும் ரேம் வேலை செய்யாட்டி கண்டினியூஸா பீப் 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 பண்ணி சத்தம் வந்து கொண்டு இருக்கும். ரெண்டாவது ரேம் பிரச்சனை, ரேம் பழுதா போயிருக்கணும். அல்ல பொதுவாக ரேம் டக்குன்னு பழுதாகாது. இந்த ரேம் ஸ்லாட் இருக்குல்ல, நீங்க ரேம் கொண்டு ஒரு ஸ்லாட்டுக்குள்ள அடிப்பீங்க, அந்த ஸ்லாட்டுக்குள்ள டஸ்ட் போய் படிஞ்சிருக்கு. சரியா, ரேம் ஸ்லாட்டுக்குள்ள போய் டஸ்ட் படிஞ்சிருக்கு. படிச்சிருந்தா அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா அந்த ரேம் கலட்டி போட்டு பாத்தீங்கன்னா ரேம் எட்ஜ ரைட். இதுதான் என்ன ரேம், கம்ப்யூட்டர் ரேம். எல்லாரும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரேம்ல கீழ பாத்தீங்கன்னா செப்பு முடிவிடங்கள் காணப்படும். செப்பு முடிவிடங்கள் காணப்படும். இந்த செப்பு முடிவிடங்கள்ல வந்து டஸ்ட் படிஞ்சிருக்கு. படிஞ்சிருந்தேன்னு சொன்னா அந்த ஸ்லாட்டுக்குள்ள அடிச்சிருக்கைக்குள்ள என்ன நடக்கும் சொன்னா அந்த தொடர்பு, இந்த செப்பு முடிவிடங்களுக்கு இடையிலான அந்த தொடர்பு வந்து ஸ்லாட்டுக்கும் இதுக்கும் இடையில தொடர்பு விட்டு போச்சுன்னு சொன்னாலும் ரேம் அங்க வேலை செய்யாது. அப்ப அந்த நேரம் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கம்ப்யூட்டர் கேசிங்க கலட்டி போட்டு இந்த ரேம்மை என்ன செய்யலாம், அதுக்கு இருந்து எடுக்கலாம். கரையில லிவர் இருக்கும், இந்த லிவரை அப்படி தட்டி போட்டு ரேம்மை தூக்கி இந்த விளிம்பு இருக்குல்ல, இந்த விளிம்பை நாங்கள் துப்புரவான துணி ஒன்றால எடுத்து இப்படி துடைக்கும். சரியா, வெள்ளை துணியால துடைக்கணும். ஓடிக்கலோனா அல்லது ஸ்பிரிட்டோ போட்டு என்ன செய்யலாம், இதை கிளீன் பண்ணலாம். சரியா, சில பேர் என்ன செய்யணும், ரேசர் இருக்குல்ல உங்களுடைய அலிரபர், அந்த அலிரபரை வெட்டி போட்டு அதாலையும் இதை தேய்ச்சி இதுல இருக்கிற டஸ்ட்டை கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ணி போட்டு பிறகு தூக்கி ரேம் ஸ்லாட்டுல போட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் வேலை செய்யும். சரியா, விஜிஏ வந்து என்ன மாதிரி சொன்னால் பொதுவாக விஜிஏ இப்ப வர கம்ப்யூட்டர் எல்லாம் விஜிஏ கார்டு வந்து ஆன் போர்ட்லயே வருது, மதர் போர்ட்லயே பிக்ஸ்ட் ஆகி வருது. ஆனா கொஞ்ச காலத்துக்கு முதல்ல அந்த பென்டியம் கம்ப்யூட்டர்ஸ் வரையக்குள்ள விஜிஏக்கு வந்து தனியா ஒரு ஸ்லாட் இருக்கும், அதுல விஜிஏ கார்டு அடிக்கப்பட்டிருக்கு. சரியா, அந்த கார்டு வந்து இதே மாதிரி தான் ரேம். இதான் இந்த இதுதான் பாருங்க ஒரு விஜிஏ கார்டு, எக்ஸ்டர்னல் விஜிஏ கார்டு. இதுலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீல கலருக்கு இதுலதான் என்ன செய்வோம், மானிட்டரை கொண்டே கனெக்ட் பண்ணுவோம். சரியா, இத கம்ப்யூட்டர்ல பிக்ஸ் பண்ணுவோம். சரியா, பிக்ஸ் பண்ணி போட்டு விஜிஏ கார்டு அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு தானே. அந்த ஓகே, உங்களுக்கு டைம் ஆகுது உங்களோட என்ன. ஓகே, யாரும் வேற கிளாஸ் இருந்தேன்னா போங்க, நான் இதோட முடிக்க போறேன். இதை பற்றி கொஞ்சம் சொல்லி போட்டு இதோட முடிக்கிறேன்னா நீங்க லீவ் பண்ணி போகலாம். வேற கிளாஸ் இருக்கிறார்கள். அடுத்த வகுப்பு பிள்ளையர் உங்களுக்கு புதன்கிழமை 7 மணிக்கு. மற்றது கவனிங்க, உங்களுக்கு திங்கக்கிழமை இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை, புதன்கிழமை இரவு 7 மணி தொடக்கம் 8, ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி தொடக்கம் 8. அன்னைக்கு பார்த்தா கனவேர் வந்து கால வரையில பின்னேரம் வந்து நிக்கிறீங்க. ஏன்னா தெரியாது, நான் இதை கனவேர் வந்து நின்று இருக்கிறாங்க. நான் இதை ஓபன் பண்ணி பார்க்க, இமெயில் ஓபன் பண்ணி பார்க்க தான் நாங்க வந்து நிக்குது, இவ்வளவு பேர் வந்து நிக்கிறோம், வெயிட்டிங்ல நிக்கணும். சரியா, ஞாயிற்றுக்கிழமையில காலமா 7 மணிக்கு, மற்ற நாள்ல திங்களும் புதனும் வந்து பின்னேரம் 7 மணிக்கு. சரியா, வாங்க கிளாஸுக்கு. மற்றது நான் சொன்னேன் பின்ன விஜிஏ சாரி லாஜிக் கேட்ஸ் வந்து இருக்குது 9 மணிக்கு. விருப்பமான ஆட்கள் அதுல கலந்து கொள்ளலாம். இப்ப மெட்டாக ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, நான் இதை முடிச்சு போட்டு போறேன். தெரியும், இறகுறையா விட்டுட்டு போயிடாது. சோ இது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன விஜிஏ கார்டு. இந்த விஜிஏ கார்டை நாங்கள் விஜிஏ ஸ்லாட்ல அடிச்சு போட்டு
இதுல இருந்து மானிட்டரை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பழைய காலத்துல அப்படித்தான் இருந்தது. ஆனா இப்ப வந்து மதர் போர்டோடய சேர்ந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா விஜிஏ வாரபடியால இது தேவையில்லை. ஆனாலும் நீங்கள் கேம் விளையாடுறாங்க, நார்மல் கேம்ஸ் வந்து மதர் போர்ட்ல இருக்க ஒன்போர்ட் விஜிஏ வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணாது. சரியா? அதனாலதான் நீங்க சில நேரங்கள்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு சிடியை கேம் சிடியை வாங்கி வந்து போட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணி போட்டு பாருங்க, வேலை செய்யாதுன்னு சொல்ல விஜிஏ காணாதுன்னு சொல்லுவோம். அப்ப அப்படியா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸ்டர்னலா இப்படி ஒரு விஜிஏ கார்டை கடையில வாங்கணும். கேமுக்குன்னு சொல்லி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வேற கம்பெனி என்ன NVIDIA GeForce சொல்லி இருக்குல்ல, GeForce சாரி, அதுகள் எல்லாம் இந்த கேமுக்குரிய விஜிஏ கார்டு. அது நினைக்கிறேன் 10,000க்கு மேல வரும் அந்த விலை. அதை நீங்கள் வாங்கி அடிச்சுட்டு கேம்ஸ் விளையாடலாம். இல்ல கேம்ஸுக்கு சரியான கிராபிக், நிறைய கிராபிக்ஸ் இருக்கிறபடியால அந்த விஜிஏ தாங்காது. இது பாருங்க, இதுக்கு தனியாவே என்ன செய்ய ஃபேன் போட்டுருந்தான். ஆனா ஒன்போர்ட்டுக்கு வாரத்துக்கு ஃபேன் இல்லை, இதுக்கு தனியாவே ஃபேன் கிடக்கு. பாருங்க எவ்வளவு வேலையை செய்யணும் சொல்லி. சரியா? ரைட். சோ அப்ப இதுகள்ல கண்டாக்ட் விட்டு இருந்தா நாங்கள் இதுக்கு பாருங்க இங்க ரெம் மாதிரி இதுக்கு என்ன இருக்கு, இதுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா செப்பிலான முடிவிடங்கள் இருக்கு. இதுகளே டஸ்ட் படும். அப்ப இதுகளை துடைச்சி போட்டு பெருக்கி டைட் பண்ணி போட்டு நாங்கள் பாவிக்க போறோம். சரிதானே? ஓகே. சரியா? சோ அப்ப போஸ்ட் வந்து என்ன வேலை செய்யும்னு சொன்னால் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர் எல்லாத்தையும் செக் பண்ணும், எல்லாம் சரியா கனெக்ட் பண்ணிருக்கான்னு செக் பண்ணாட்டி செக் பண்ணி அதுல பாஸ் சொன்னா ஒரு ஷார்ட் சிங்கிள் பீப் கொண்ட உங்களுக்கு தரும். சரியா? ஷார்ட் சிங்கிள் பீப் கொண்ட உங்களுக்கு இதுல தரும். அப்படி ஃபெயில் பண்ணிட்டுன்னு வைங்களேன், ஃபெயில் பண்ணிட்டேன்னு வச்சா ஒன்று வந்து நோ பீப்ஸ், எந்த பீப்ஸும் கேட்காது, அல்லது மல்டிபிள் பீப்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பழைய காலத்துல கீபோர்ட் பழுதுன்னு சொன்னா 3 பீப் சத்தம் கேட்கும். அதை வச்சுக்கொண்டு கீபோர்ட் பழுதுன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? அதே போல ரேம் பழுதுன்னு சொன்னா கண்டினியூஸா ஷார்ட் பீப் அடிக்க முடியும். ரைட்? ஓகே. இவ்வளவு தான் பிள்ளைகள் இந்தியன் லெசன்.